வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான அப்டேட். ஈரான் நடத்தின 2 முக்கியமான தாக்குதல பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஐஃபால வந்து முக்கியமான ஒரு ரிஃபைனரி. அந்த ரிஃபைனரி வந்து அட்டாக் பண்ணது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ மட்டும் இல்லாம வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5த் ஜென் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், அதாவது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள F-35 வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா இருக்கு. இப்போ அந்த கரண்ட் வார்ஃபேர்ல. ஏன்னா F-35 முக்கியமா நம்ம செகண்ட்ல தான் இருக்குல்ல. F-35 பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டெல்த் விமானம். அதுவும் இல்லாம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரேடார்ஸ்க்கு வந்து தெரியாம பறக்கக்கூடிய ஒரு விமானமா இருக்கட்டும். விமானம் சொல்லப்படுது. அதுவும் இல்லாம அ இதால வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியும். அதான் வந்து இதில அல்டிமேட். நான் அத நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் நேவி ஆர்மில வந்து ஹாரிஸ்ன்னு ஒரு ஃபைட்டர் ஜெட். அது வந்து வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5த் ஜென்ல பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸா இருக்க ஃபைட்டர் ஜெட்ல இதான் எனக்கு தெரிஞ்சு வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நுட்பமான ஒரு டெக்னாலஜி லாக்ஹீட் மார்ட்டினால தயாரிக்கப்பட்டது. ஸோ அத வந்து ஈரான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அவங்களோட ஒரு மிசைலால வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸால அட்டாக் பண்ணது. அது அவங்களுதா? இல்ல ஏதாவது ட்ரோன் பயன்படுத்துனாங்களா? இல்ல இது ஒரு ரஷ்யாவோட டெக்னாலஜியாங்கிறது வந்து இன்னும் கிளியர் கட்டா எனக்கு தெரியல. ஸோ நெறைய பேசக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, ரஷ்யா தான் இருக்குங்கிறாங்க. மேபி நம்ம ரஷ்யன் டெக்னாலஜியா எடுத்துக்கலாம். ஸோ இத பார்த்தீங்கன்னா, அதில ஒரு F-35 வந்து பறக்குது. அத கிளியர் கட்டா ஹிட் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் ஆகல. பட் ஸ்டில் அது பறந்து அதோட பேஸுக்கு ரீச் ஆயிருக்கு F-35. ஸோ இந்த F-35ல பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு அதிநவீனமான பெயிண்ட் மூலமா ரேடார்ஸ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து சில ரேடார்ஸால அத வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ரேடார்ஸால அதால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரிஃப்ளெக்ட் பண்றத வச்சு தான் அங்க இருக்கிற பொருள வச்சு ரேடார்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ அ இத வந்து ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃப்பும் பண்ணிக்கலாம். ஸ்டெல்த் மோட ஆன், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாரி ஒரு ஆக்டிவ் காம்பேக்ட் மிஷின்ல போகும்போது கண்டிப்பா அவங்க ஸ்டெல்த் மோட்ல தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டெல்த் மோட்லயே வந்து அட்டாக் பண்ண ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு ஈரான் தான் நெனைக்கிறேன். யுஎஸ்ஏயோட F-35 அட்டாக் பண்ணது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நாள், சில மாதங்களுக்கு முன்னாடி யுஎஸ்ஏவோட F-35 யுகேவோட அதே F-35B ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து கிளம்புற மாடல். ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ வந்து கேரளால வந்து லேண்ட் ஆச்சு. திருவனந்தபுரத்தில. எமர்ஜென்சி லேண்டிங் சொல்லலாம். ஸோ அங்க லேண்ட் பண்ணக்கு அப்புறமும் கூட அவங்களோட பெர்சனல்ஸ் தான் அங்க இருந்தாங்களே ஒழிய, அங்க ஏர்கிராஃப்ட்ஸ வந்து யாருமே கிட்ட நெருங்கவே விடல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா வச்சிருந்தாங்கன்னா, அவ்வளோ முக்கியமான ஒரு டெக்னாலஜி. ஸோ கிட்டத்தட்ட 2 வாரம் இங்க தான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட டெக்னாலஜிய வந்து அ எவ்வளோ பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. பட் அத வந்து எப்படி ஈரான் நியூட்ரலைஸ் பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிபேட்டபிளா இருக்கு. பட் ஈரான் பண்ணது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம யுஎஸ்ஏக்கு வந்து பல ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து கணிசமான அளவுல அட்டாக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 16 ஏர்கிராஃப்ட் வந்து போயிருக்குன்னு அஃபிஷியல் டேட்டா சொல்லுது. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் F-15 ஃபைட்டர் ஜெட்ஸ், அப்புறம் KC-135 டேங்கர், அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து F-35 வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டூ 2 டசன் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க ஈரானோட அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இத்தனைக்கும் எந்த ஒரு ஏர் ஃபோர்ஸ் இல்லாமலே முழுக்க முழுக்க கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல வச்சு பண்ணாங்க. அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது மூலமா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஐஃபாவோட அந்த ரிஃபைனரில நடந்த அட்டாக், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஸ்ரேல்ல இருக்கிற ஐஃபா பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி இடம். ஸோ இங்கேருந்து தான் வந்து இஸ்ரேலோட பெருவாரியான ஆயில் சப்ளை ஆயிட்டிருக்கு. பட் இங்க வந்து அட்டாக் நடத்த வந்தது அவங்க ஹெலி கோஹன். இஸ்ரேலோட ஆயில் மினிஸ்ட்ரி வந்து அவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகலன்னு சொல்லியிருக்காரு. நீங்க நினைக்கிற மாரி ஸ்பை ஹெலி கோஹன் இல்ல. பட் இது இன்னொரு ஹெலி கோஹன். ஸோ 2 இடத்துலயும் வந்து ஒரு கணிசமான வந்து ஒரு டேமேஜ் வந்து ஈரான் குடுத்துருக்காங்க. இஸ்ரேலுக்கும் சரி, யுஎஸ்ஸுக்கும் சரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் யுஎஸ்ஏயோட ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் பாக்கின்னு நெனைக்கிறேன். அடுத்த டார்கெட் அதுவா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் யுஎஸ் பேஸஸ் அட்டாக் பண்ணாங்க. யுஎஸ் பேஸஸ் வச்சிருக்க அலைட் கண்ட்ரீஸும் அட்டாக் பண்ணாங்க. முக்கியமான ஸ்பாட் பிக் பண்ணது. இன்னும் பாக்கி எய்தர் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஆர் யுஎஸ்ஏவோட மெயின் மெயின் லேண்ட் அட்டாக் பண்றது. பட் மெயின் லேண்ட் ரொம்ப ரொம்ப தள்ளியா இருக்கு. ஸோ இந்த அட்டாக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ யுஎஸ்ஏவோட அட்வான்ஸ்மென்ட் எப்படி? இல்ல ஈரானோட அட்வான்ஸ்மென்ட் எப்படி? ஹூ வில் வின் த வார்? பட் யார் வின் ஆனாலும் வேர்ல்டுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் தான் குடுக்கும் ஃபினான்ஷியலி. ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.